வணக்கங்களை தெரிவித்து, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்ற இந்த அதனை அவன் கண் விடல் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கு இருக்கிறது. முத்தமிழர் கலைஞருடைய விளக்க உரை என்பது எந்தெந்த காரியத்தை யாரிடம் ஒப்படைத்தால் அது வெற்றிகரமாக முடியும் என்று ஆராய்ந்து ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து ஒப்படைத்த பிறகு அதை பற்றி நாம் கவலை கொள்ளக்கூடாது என்கின்ற அந்த விளக்க உரையாக இந்த ஆர்கனைசேஷனுடைய சேர்மன் என்னுடைய அன்பு சகோதரர் மனோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஹாக்கி இந்தியா அண்ட் ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு 2 பேரும் சேர்ந்து இந்த சப் ஜூனியர் மென் நேஷனலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியை அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டில் சென்னையில் நாம் நடத்துகிறோம்னு சொன்னால் அதுக்கு காரணம் 2 பேர் தான். ஒன்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர், மற்றொருவர் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். ஸ்போர்ட்ஸ் சார்ந்து அங்கே இருக்கின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணுற காரணத்தினால தான் நம்ம ஸ்டேட்டை தேடி வராங்க. கண்டிப்பாக நாங்கள் இங்கே தான் நாங்கள் விளையாடணும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட இந்த நிகழ்வில் கெஸ்ட் ஆஃப் ஆனராக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் சேர்மன் சிஓ ஆஃப் சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கள் அன்பு சகோதரர் சாய் பிரகாஷ் லியோமுத்து அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற என்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரினுடைய எம்டி திரு சாமுவேல் ஆரம், வருகை தந்திருக்கின்ற எம்டி ஆஃப் இஎஃப் அண்ட் ஐஎஃப் டைமண்ட் ஜுவல்லரிஸ் திரு கரண் போத்ரா, அதே போன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற குட் ஃபுட் ட்ரேடினுடைய சிஇஓ திரு அஜய் படையப்பன் உள்ளிட்ட இங்கே வருகை தந்து இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் செந்தில் ராஜ்குமார், திரு கே ராஜராஜன் அவர்களுக்கும், மற்றும் இங்கே பஞ்சாப் டீம், ஐ திங்க் ஜார்க்கண்ட் அண்ட் உத்தரப்பிரதேஷ் நினைக்கிறேன், இந்த 3 டீமை சார்ந்திருக்கின்ற பிளேயர்ஸ்க்கு முதலினுடைய வாழ்த்துக்கள். பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள், எஸ்டிஐடியை சார்ந்திருக்கின்ற அனைத்து ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கும் வணக்கம். குறிப்பாக இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வுகளை தேசிய அளவில் நடக்குது அப்படிங்கும்போது இதுக்கான ஒரு நல்ல நிகழ்வை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் ஈடுபடுகின்ற நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கு நன்றி. ஹாக்கி என்று வரும்பொழுது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை, நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் ஹாக்கிக்குமான பெருமை. ஏன் தூத்துக்குடி பார்த்திங்கன்னா நிறைய ஹாக்கி பிளேயர்ஸ் வந்து கொடுப்பாங்க நமக்கு. என்றைக்குமே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி அப்படிங்கிற அந்த ஊரையே ஹாக்கிப்பட்டி என்று சொல்லுவார். அந்தளவுக்கு அவ்வளோ பிளேயர்ஸை கொடுத்து வந்தது. ஏன் அதே தூத்துக்குடியை சார்ந்த ஊரில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் 1950s ஃபாதர் ஆஃப் ஹாக்கி என்று சொல்லக்கூடிய மேஜர் தயாச்சந்த் அவர்கள் பயிற்சி இடத்துக்கான அந்த இடத்துலாம் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்கு என்றைக்குமே உண்டு. ஸோ அந்த விதத்தில் இங்கே நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு இன்றைக்கி பஞ்சாப்லேருந்து, உத்தரகாண்ட்லேருந்து, யூபிலேருந்து அந்த பிளேயர்ஸ் வந்து விளையாண்டு போகும்போது இந்த ஸ்வீட் மெமரிஸ் இங்கே கேரி பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்பட்றேன். பிகாஸ் மோஸ்ட்லி த பஞ்சாப் டீம், ஐ திங்க் தே won today. Only the history remembers the people, those who dare to win and those who dare to lose. It has no spaces for the spectators or idle critics. So, better be a participant. அடிக்கடி சொல்கிறது தான், வரலாறு என்பது வெற்றி பெற்றவனுக்கும் தோல்வி அடைஞ்சவனுக்கு தான் வரலாற்றில் இடம் உண்டே தவிர வேடிக்கை பார்ப்பவனுக்கும் வீண் விமர்சனம் செய்வதற்கும் ஒரு வரி கூட கிடையாது என்பதை நாங்கள் உள்ளபூர்வமாக நம்பக்கூடியவர்கள். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கு ஒரு நல்ல நிகழ்வு. தொடர்ந்து நம்முடைய ஸ்டேட் அப்படின்றபோது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை பார்க்குறீங்க. நம்முடைய ஹானரபிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் நடத்தக்கூடிய தேசிய லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்க போட்டிகளாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஃபஸ்ட்டு அது ஒரு ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்முடைய தமிழ்நாட்டை மாற்றக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஒவ்வொன்றையும் அவர் செஞ்சிட்ருக்கிறாரு. அதுவும் எனக்கான மனோட்டை நான் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, என்னை காட்டிலும் அதிகப்படியாக அரசு பள்ளியை சாதிக்கின்ற பிள்ளைங்களை இன்னும் நம்ம வந்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்ல எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அதனால் தான் அப்பப்போ கேட்பேன், எவ்வளோ பேர் இந்த தடவை எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஜெயிச்சாங்க, எத்தனை பேர் தோற்றாங்கன்னு கூட நான் கேட்க மாட்டேன். எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும், எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு தான் நாங்கள் கருதுவோம் என்று நான் அடிக்கடி சொல்கிறேன் நான். ஸோ அந்த விதத்தில் மனோடைய அழைப்பை ஏற்று அடுத்தது ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோக்ராம் போகணும் இருந்தாலும் மனோடைய அழைப்பை ஏற்று இங்கே நாங்கள் வருகை இருந்திருக்கணும். தொடர்ந்து இது போன்று பல நிகழ்வுகள் இங்கே நடத்துங்க. உங்களுக்கு உறுதுணையாக நம்முடைய தமிழக அரசும் நம்முடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இருப்பார்கள் என்று சொல்லி வெற்றி பெற்றவர்களுக்கும் அதே போன்று வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.